வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி மீன் முட்டையை வச்சு எப்படி பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி அரைஞ்ச மீன் வாங்கினேங்க. அதில் க்ளீன் பண்ணும்போது முட்டை கிடச்சிதுங்க. 4-5 மீனில் முட்டை இருந்துச்சுங்க. இதெல்லாம் பொரிக்க வச்சு இன்றைக்கி தான் முட்டை பொரியல் செய்ய போகிறேங்க. பாருங்கள், மீன் முட்டை இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் மீன் முட்டை. எனக்கு இவ்வளோ முட்டை கிடச்சிதுங்க. பாருங்கள், இவ்வளோ முட்டை கிடச்சிது எனக்கு. ஒரு 4-5 மீனில் கிடச்சிது. இது வேஸ்ட்டு பண்ணாத பொரியல் செய்யலான்ட்டு எடுத்து இன்றைக்கி செய்ய போகிறேன். இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இது ப்ளட்டு ஸ்மெல் இருக்கும் இதில். அதனால் இந்த ரத்த வாசமெல்லாம் போகிறதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அலசிக்கணும். ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கணுங்க. இதை தண்ணி நல்லா நிறமே மாறணுங்க, அந்த அளவுக்கு நல்லா அலசணுங்க. 4 தடவை இதை அலசி எடுத்துருக்கேங்க. நல்லா கையை விட்டு நல்லா கிளறி அலசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அலசி எடுத்துட்டேன். அலசி எடுத்துகிட்ட பிறகு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கையில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்படி நல்லா பிசையும் போது என்ன ஆகும் பாருங்கள், நூல் நூலாக வருது பாருங்கள். இதில் இந்த மாதிரி நூல் நூலாக வரதெல்லாம் எடுத்துருங்க. இதெல்லாம் வேண்டாம். நம்ம கையிலே பிசைய கையிலே மாட்டும். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எடுத்துடலாம். திருப்பியும் போட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா திருப்பி கையில் மாட்டுங்க. பாருங்கள், இதெல்லாம் எடுத்துருங்க. இதெல்லாம் அதில் போட தேவையில்லை முட்டையில். பாருங்கள், இந்த மாதிரி வருது பாருங்கள். இதெல்லாம் எடுத்துருங்க. பாருங்கள், நூல் நூலாக வர மாதிரி பாருங்கள். இதெல்லாம் வேண்டாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கூழாட்டம் கரைச்சாச்சு. அவ்வளோதான், இதில் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ எடுத்துருக்கேன் வேஸ்ட்டு. நான் இதெல்லாம் வேஸ்ட்டு தாங்க. இதெல்லாம் போட வேண்டாம், கீழே போட்டுருங்க. இதெல்லாம் அடுத்தது கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கரைச்சி வச்சிருந்த முட்டையை ஊற்றிக்கோங்க. முட்டையை ஊற்றிட்டு கிளறுங்க கொஞ்சம் நேரம். இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3 போட்டுக்கோங்க. இப்படி கிளறிட்டே இருந்திங்கன்னா உதிரி உதிரியாக வரும். கோழி முட்டை நம்ம வறுவல் பண்ணுற மாதிரி தாங்க இதுவும். கிளறு நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போது இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டோன்னே ஒரு கிளறிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் முட்டை பொரியல். இது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு மீன் வாங்கும்போது இந்த மாதிரி முட்டை கிடச்சிதுன்னா நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லாயிருக்கும். நன்றி.